வணக்கம். இன்னைக்கு வீடியோல மகர ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்கு நிம்மதி பெருமூச்சு விடும் ஆண்டாக இருக்கும். காரணம், 7.5 சனி உங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே முடியுது. அப்ப 7.5 சனியால் பட்ட வேதனையும் துன்பமும் துக்கமும் சொல்ல முடியாத துயர்ல நீங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டீங்கன்னு தெரியும். அப்படிப்பட்ட மகர ராசிக்கு ஆண்டு தொடக்கத்திலேயே 7.5 சனி முடிவடையுது. இதை விட சிறந்த செய்தி வேற என்ன வேணும் மகர ராசிக்கு? அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு புதிய வீடை தருமா? ஒரு இடம் வாங்குறதுக்காவது அமைப்பை தருமா? நல்ல தொழிலை அமைத்து தருமா? வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, அல்லது சிக்கலான ஒரு வேலையில இருக்கிறோம், ஒரு நிம்மதியான வேலை கிடைக்குமா? வெளியூர்ல வேலை செய்யற குடும்பத்தோடு தங்கி வேலை செய்யற மாதிரி ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்குமா? திருமணம் நடக்குமா? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? வெளிநாட்டு வேலை அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் தீருமா? அல்லது வெளிநாட்டுல இருந்து ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து ஏதாவது செய்யலாமா அப்படின்னு பல்வேறு எண்ணங்களோடு காத்திருப்பீங்க. 7.5 ஆண்டு காலம் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல், வாழ்வா சாவாங்கிற போராட்டத்திலேயே வாழ்க்கையின் பெரும் பகுதியை கழித்துவிட்ட மகர ராசிக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவும் மங்களகரமான ஆண்டாகவும் மனம் நிம்மதியாக இருக்கும் ஆண்டாகவும் இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். இதுல மாணவ மாணவிகளோ, விளையாட்டு வீரர் வீராங்கனைகள், இல்லத்தரசிகள், தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், கலைத்துறையினர், மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், சீனியர் சிட்டிசன், இப்படி எல்லோருக்குமான தனித்தனியான பலன்கள் இருக்கு. வீடியோ கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பலன்கள் இந்த வீடியோவில் இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. 300 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அரிய கிரக சேர்க்கையை பத்தியும் இந்த வீடியோல பேசுறோம். அது உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றத்தை தருங்கிறதையும் தான் இந்த வீடியோல நம்ம பேசியிருக்கோம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே போல பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணீங்கன்னா மற்ற மகர ராசி மகர லக்னத்துக்கும் யூடியூப் தானாகவே போய் ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த வீடியோவை நேரடியா நீங்க ஷேர் பண்ணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த ஷேர் பட்டன்ல இருந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி சோசியல் மீடியாவுக்கு இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். மகர ராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தின் 2, 3, 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4ஆம் பாதம், அவிட்ட நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்களை கொண்டது மகர ராசி. மகர ராசியின் அதிபதி சனி பகவான். மகர ராசியில் உச்சம் பெறுவது செவ்வாய், நீச்சம் பெறுவது குரு பகவான். அப்படிப்பட்ட மகர ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரம்ங்கிறது சூரியனின் நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம்ங்கிறது சந்திரனின் நட்சத்திரம், அவிட்டம்ங்கிறது செவ்வாயின் நட்சத்திரம். அப்படிப்பட்ட மகர ராசிக்கு தான் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மகர ராசிக்கு ஆண்டின் தொடக்கத்திலேயே மிகப்பெரிய 3 கிரக பயிற்சி உண்டு. அதுல ஒண்ணு உங்க ராசி அதிபதி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் மாதத்தில் ராகுவும் கேதுவும் பயிற்சி ஆகிறார்கள். ராகு 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கும், கேது உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள். குரு உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அப்ப இந்த கிரகங்கள் பயிற்சியாகி எந்த வீட்டுக்கு போறாங்க, அந்த கிரகங்கள் அங்கிருந்து என்னென்ன பார்வையில் என்னென்ன வீடுகளை பார்க்குது, அந்த வீடு உங்களுக்கு என்ன பலன்களை தரக்கூடிய வீடு, அந்த பலன்களை அதிகரித்து தருமா இந்த கிரக பயிற்சி, அல்லது அது அந்த பலன்களை குறைக்குமா, தடுக்குமா, தடை செய்யுமா? முதல்ல நடக்கக்கூடிய பயிற்சி சனி பயிற்சி. அது மார்ச் 29ஆம் தேதி உங்க ராசி அதிபதி தனஸ்தானத்துல இருந்து முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப முயற்சி ஸ்தானத்துக்கு உங்க ராசி அதிபதி போய் அமர்ந்தாலே நீங்க முயற்சிகளில் வெற்றி பெறலாம். அதுவும் குருவோட வீட்டுல போய் அமர்றதுனால பணம் சார்ந்த முயற்சிகள், அது வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம். இப்ப வியாபாரம்னா உங்க சரக்குகளை விற்கிறது, உங்களோட நிலுவைத் தொகையை வசூல் பண்றது, அல்லது உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு பேங்க் லோன் வாங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நிதி ஆதாரத்தை உயர்த்தி கொள்ளும் ஆண்டாக இருக்கும். அதற்கான வழிகள் கிடைக்கும். அதே மாதிரி முயற்சி ஸ்தானம் உங்க தொழில வியாபாரத்தை விரிவுபடுத்தணும். வெளியூருக்கு, வெளி மாநிலத்துக்கு, வெளிநாட்டுக்கு, அது ஏற்றுமதி இறக்குமதி எதுவா இருந்தாலும் அதுல உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல விதத்தில் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்க சரியாக பயன்படுத்தலாம். அதை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். உடன் பிறந்தவர்களோடு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, அது நீங்கிவிடும். நீங்களாக போய் அதை பேசி என்ன பிரச்சனை, வாங்க உட்கார்ந்து பேசலாம்னு நீங்களே அவர்களுக்கு அழைப்பு விடுத்து உட்கார்ந்து பேசி சரி செய்து கொள்ளும் ஆண்டாக இந்த
ஐந்தாம் ஆண்டு இருக்கும். அப்ப உறவுகளும் நட்புகளும் விலகியவர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு உன்னதமான ஆண்டாக இருக்கும். சனி 3ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப இழந்த பதவிகள் வரும். நீங்க விரும்பிய பதவிகள் இவ்வளவு நாள் கிடைக்கலனா அந்த பதவிகள் கிடைக்கும் ஆண்டாக இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு மறுக்கப்பட்டது, நியாயமா கிடைக்க வேண்டிய எந்த ஒரு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க 7.5 வருஷம். இப்போ அந்த பலன்கள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்தை உங்கள் ராசி அதிபதி பார்ப்பதால் உங்களுக்கான யோகங்கள் ஆக்டிவேட் ஆகும். நீங்க செய்த தான தர்மங்கள், எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சோம், எத்தனையோ பேருக்கு நம்ம உதவியா இருந்தோம், நம்ம செய்யாத உதவிகளா, ஆனா இந்த 7.5 வருஷமும் நமக்கு அது பலனை தரலையேன்னு அழுத்து கொண்டிருப்பீங்க. நம்ம எவ்வளவோ கஷ்டத்துல நெருக்கடியில் இருந்தோம், நம்ம தர்மம் நம்ம தலை காக்காதா அப்படின்னு ஏங்கி இருப்பீங்க. அந்த 7.5 சனியின் பிடி விலகி விட்டதால் இப்ப உங்களோட யோகங்களும் உங்களோட தான தர்மங்களும் உங்கள் புண்ணிய பலன்களும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் நீண்ட கால ஆசை ஒன்றையும் இந்த ஆண்டில் நிறைவேற்றி தரும். அப்படிப்பட்ட ஒரு உன்னத வாய்ப்பை உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும் சனியால் கிடைக்கும். அதே போல உங்களோட 12ஆம் இடத்தை சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் பார்ப்பார். அப்ப தொழிலில் சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ளலாம். 12ஆம் இடம் என்பது அயன சயனஸ்தானம், விரயஸ்தானம். அப்ப விரயஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது விரயம் குறையும். காரணம் சனி பகவான் தான் மந்தகாரகன். மந்தகாரகன் விரயஸ்தானத்தை பார்த்தால் செலவுகள் குறையும். நீண்ட காலமாக எதுல சிக்கனமா இருக்கணும், தொழில்ல என்ன மாதிரி நீங்க அதிரடி ஆக்ஷன்லாம் எடுக்கணும்னு நினைச்சீங்களோ அதையெல்லாம் எடுத்து உங்கள் தொழிலில் உபரி வருமானத்தை பெருக்கும் ஆண்டாக இருக்கும். பெருக்கும் அமைப்பை சனி உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். வீட்டு செலவுகளாக இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட செலவா இருக்கலாம், எல்லாவற்றையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செலவு செய்வீங்க. நீங்க எது கம்மி எது அதிகம், ஒரு கொட்டேஷன் வாங்கினா கூட 3 இடம்ங்கிறது 4 இடம் வாங்கி நீங்க அதை பயன்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். ராகு உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு ஏப்ரல் மாதத்தில் வருகிறார். அப்ப 2ஆம் இடத்திற்கு வரும் ராகு தனஸ்தானத்தில் அமர்ந்தால் ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஐடி துறையை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அது கம்ப்யூட்டரை பயன்படுத்தி ஹார்ட்வேர் சார்ந்தோ சாஃப்ட்வேர் சார்ந்தோ எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கும் கேது 8ஆம் இடத்துக்கு போறார். இந்த 8ஆம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது வழக்குகளில் கவனமா இருக்கணும். ஏதாவது ஒரு வாய்தாவுக்கு போய் நம்ம ஆஜராகாம இருக்கிறது, அல்லது ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தாலோ கோர்ட் ஆர்டர் வந்தாலோ அதை கண்டுக்காம பார்த்துக்கலாம்னு சொல்லி அலட்சியம் காட்டினால் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க நேரிடும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தளவுல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த அளவுக்கு நல்ல பலன்கள் இருக்குன்னு சொல்றோமோ அதே நேரத்தில் எச்சரிக்கைன்னு நான் சொல்லணும்னு நினைச்சா இந்த 2025இல் வரக்கூடிய அரசு சார்ந்த விஷயங்களில் அலட்சியம் கூடாது. மற்றபடி 8ஆம் இடத்தில் இருக்கும் கேதுவால் எந்த தொந்தரவும் உங்களுக்கு ஏற்படாது. அவதூறு வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். உங்களை பழி சொன்னவர்கள், உங்களை பழித்து பேசியவர்கள், உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லோருமே உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் ஆண்டாகவும் அவர்கள் தன் தவறை உணரும் ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். 6ஆம் இடத்தில் போய் மறையும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை தரமாட்டார் அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் அதை நினைச்சு கவலைப்படுவீங்க. 7.5 சனி முடிஞ்சு இப்ப குரு போய் மறைஞ்சிடறாரு. பண பலன்கள், பணம் சார்ந்த விஷயத்தை எல்லாம் குறிக்கக்கூடியவர் குரு. அவர் போய் மறைஞ்சிட்டா நமக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் பலன்கள் கிடைக்காதா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. குரு உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் உடையவர். ஜோதிடத்தில் 3, 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அப்ப ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்திற்கு போனால் அது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற ஜோதிட வாக்கு இங்கதான் பலிதம் ஏற்படும். அப்ப உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் குரு நல்ல பலனை தருவார். இந்த இடத்தில் குரு எப்படி வேலை செய்வார்னா மறைந்த குரு நிறைந்த பலனை தருவார் அப்படிங்கிற வரியை நீங்க எடுத்துக்கங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் குருவால் தொந்தரவு இல்லை. காரணம் குரு உங்கள் ராசியில் தான் நீச்சமும் வேற. அப்ப ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் ஒரு இடத்தில் போய் மறைவு பெறுவது நல்ல பலன்களை தரும். அப்ப குருவின் பயிற்சியும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். குரு உங்களோட ராசிக்கு 6ல் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஒரு நீச்ச வீட்டுக்கான கிரகம்
உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்த்தால் தொழிலில் அதிக நாட்டம் ஏற்படும். வியாபாரத்தில் சதா சர்வகாலமும் எப்படி வியாபாரத்தை பெருசு பண்ணலாம், எப்படி ஒரு புதிய யுக்தியை கடைபிடித்து நம்ம வியாபாரத்தை பெருக்கலாம், வாடிக்கையாளர்களை அதிகரிக்கலாம், லாபத்தை அதிகரிக்க முடியும், சிக்கன நடவடிக்கைகளில் என்ன மாதிரி ஈடுபடலாம், எந்த மாதிரி போட்டிகள் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு, அந்த போட்டியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு நுட்பமான ஐடியாக்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். அந்த ஐடியாக்கள் வழியாக தொழில் வியாபாரத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கான அமைப்பை இந்த 10ஆம் இடத்தை பார்க்கும் குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய 7ஆம் பார்வையா. அப்ப உங்களுக்கு செலவுகள் வரும். அந்த செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளாக வரும். வீடு கட்டுவது, வீட்டு மனை வாங்குவது, காலி இடம் வாங்குவது, வீட்டை புனரமைப்பது, வீட்டை அழகுபடுத்துவது, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைப்பது, அல்லது வீட்டில் யாருக்காவது சுபகாரியங்கள் நடத்துறது, அல்லது உங்களுக்கு சுபகாரியங்கள் நடத்துகிறது, இந்த மாதிரி உங்கள் செலவுகளை மாற்றி அமைத்துக் கொள்ளும் ஆண்டாக இந்த 2025 இருக்கும். அதைத்தான் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தருவார். 2ஆம் இடத்தை குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்க்கிறார். 2ஆம் இடம்ங்கிறது கும்பராசி. கும்பராசியை பார்க்கும் குருவால் உங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும். ஏன்னா 12 ராசிக்குமே தனகாரகன் குரு. அப்ப தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தனவரவு தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தில் இருந்த பிரிவினை, 7.5 ஆண்டு காலம் குடும்பத்தால் ஏற்பட்ட அவமானம், மனவேதனை, மன இறுக்கம், அது எல்லாமே நீங்கிவிடும். தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் சேமிப்பு உயரும். பாக்கெட்ல பணம் இல்லை, 100 ரூபாய் பணம் வருதுன்னா 1000 ரூபாய்க்கு செலவு இருந்திருக்கும். அந்த நிலைமை எல்லாம் மாறி உங்க கையிலையும் தாராளமாக பணம் புழங்கும் ஆண்டாகவும் உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் சேமிக்கும் ஆண்டாக இருக்கும். இவ்வளவு நாள் 7.5 வருஷம் சேமிப்பை பத்தி யோசிக்கவே வழி இல்லை. ஆனா இந்த ஆண்டில் சேமிப்பு கணக்கோ அல்லது சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து அந்த சேவிங்ஸ்ல உங்களோட பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்க பாக்கெட்ல பணம் அதிகமாக புரளும். அப்படிப்பட்ட ஒரு அற்புத ஆண்டாக 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்கு உறுதியாக இருக்கும். 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி உங்க ராசி அதிபதி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போறார், குருவின் வீட்டுக்கு. அந்த சனி பெயர்ச்சிக்கு நீங்க சனி பிரித்து செஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். காரணம், சனி 3ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு போறார். ஜோதிடத்துல 3, 6, 8, 12ஆம் இடங்கள் மறைவு ஸ்தானம். அப்ப 3ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு உங்க ராசி அதிபதி பயணம் செய்வதால் சனி பெயர்ச்சிக்கு பரிகாரம் செய்து கொள்ளும் ராசிகளில் மகர ராசியும் ஒன்று. அப்ப மகர ராசிக்காரர்கள் சனி பெயர்ச்சிக்காக பிரீத்தி செய்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு 6 கிரக சேர்க்கை உங்க 3ஆம் இடத்தில் நடக்குது. அந்த 6 கிரக சேர்க்கைங்கிறது பொதுவாகவே ஒரு நல்ல பலன்களை இதுவரைக்கும் உலகத்தில் கொடுத்ததில்லை. அப்ப இந்த 6 கிரக சேர்க்கை எந்த ஒரு பாதிப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு உங்கள் ராசி அதிபதி அந்த 6 கிரக சேர்க்கையில் இடம்பெறுவதாலும் அன்னைக்கு சூரிய கிரகணம் நிகழ்வதாலும் இந்த மாதிரி ஒரு 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் ஏற்கனவே 2019 டிசம்பர்ல ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சு. அந்த கொரோனா தொற்றால உலகம் பட்ட பாடு தெரியும். இன்னைக்கும் அதுல இருந்து வெளியில் வராத பல நபர்கள் உண்டு. அதுவும் 7.5 சனியில நீங்க இருக்கும் போதே அது நடந்துச்சு. அதுல கடுமையான பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு. பல மகர ராசிக்காரர்கள் குடும்ப உறவுகளை இழந்து, வருமானத்தை இழந்து, கடன் கட்ட முடியாமல் கண்விழி பிதுங்கி பல பேர் இன்னைக்கும் அதற்கான வட்டி செலுத்திட்டு இருக்கிற அளவுக்கு நிலைமையில இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அரிய கிரக நிகழ்வு 300 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மீன ராசியில் நிகழுது. இந்த மீன ராசியில் நிகழும் 6 கிரக சேர்க்கையும் அன்னைக்கு சூரிய கிரகணமும் நிகழுது. இதை எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய சக்தி எம்பெருமான் சிவபெருமானிடம் உண்டு. அப்ப ஈசனுக்கு இந்த நாளில் மிகப்பெரிய வேள்வியும் சனி பெயர்ச்சி யாக பெருவிழாவும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்திக்கான பூஜையும் ஒரே நாளில் ஏற்பாடு செய்யறோம். அது மகா ருத்ர வேள்வியாக ருத்ர பாராயணத்தில் பெரிய அளவில் வேத விற்பனர்களை வைத்து பிரம்மாண்டமான யாகசாலையில் மிக பெரிய அளவில் இந்த மகா ருத்ர வேள்வி மார்ச் 29ஆம் தேதி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். என் தலைமையிலேயே இந்த மகா ருத்ர வேள்வி நடைபெறும். அந்த மகா ருத்ர வேள்விங்கிறது சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கிற உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில தான் நடக்குது. இது சேலத்திலிருந்து 60 கிலோமீட்டர்லையும் கள்ளக்குறிச்சியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. இதுக்கு வரத்துக்கு முன்பதிவு கட்டாயம் செய்யணும். எவ்வளவு பேர் வராங்கங்கிற எண்ணிக்கை தெரியாம எந்த ஒரு திட்டமிடலும் செய்ய முடியாதுங்கிறதுனால ஏற்கனவே முன்பதிவை தொடங்கி நடந்துட்டு இருக்கு. வேகமாக முன்பதிவு நடக்குது. குறிப்பிட்ட அளவுக்கு தான் நபர்களை நம்ம அனுமதிக்க முடியுங்கிறதுனால இன்னும் ஒரு சில வாரங்கள்லயே முன்பதிவை நம்ம முடிச்சிடுவோம்.
அதனால ஒரு நபருக்கு 105 ரூபாய் வீதம் கட்டணம் செலுத்தி நீங்க உங்க பெயர் ராசி நட்சத்திரம் அனுப்பி பதிவு செஞ்சுக்கலாம். ஹோமத்துல உங்க பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு சங்கல்பம் செய்யறதுக்கு இந்த 105 ரூபாய் கட்டணம் போதுமானது. நீங்க நேரிலும் வந்து கலந்து கொள்ளலாம். இதை பத்திய மேலும் விவரங்கள், எப்படி பதிவு செய்யணும், எப்படி வரணுங்கிற எல்லா தகவல்களையுமே ஸ்கிரீன்ல காமிச்சிட்டு இருக்கேன். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு அதுலயே நீங்க முன்பதிவு செஞ்சுக்கிங்க. கடைசி நேர தாமதத்தை தவிர்த்து அல்லது முன்பதிவு முடிஞ்சிருச்சுங்கிற ஏமாற்றத்தை தவிர்க்கிறதுக்கு இப்பவே நீங்க உங்க பெயர், உங்க குடும்பத்தில் இருக்க எல்லோரோட பெயரையும் பதிவு செஞ்சு நீங்க அந்த மகா ருத்ர வேள்வியில் சிவபெருமானுக்கு விசேஷமாக நடைபெறும் அந்த வேள்வியில் கலந்து கொண்டு நல்ல பலன்களை பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இப்ப வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு விவசாயிகளை பொறுத்தளவுல மண் பரிசோதனை செய்து சரியான பயிர்களை தேர்ந்தெடுத்து பயிரிட்டால் இந்த 2025ஆம் ஆண்டு விவசாயத்தில் ஒரு புரட்சியை நீங்கள் சந்திக்கலாம், ஒரு புதுமையை புகுத்தலாம். அந்த பயிரில் நல்ல லாபத்தையும் நல்ல மகசூலையும் பெறலாம். அப்ப இந்த ஒரு விஷயத்தை நீங்க கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் 2025ஆம் ஆண்டு விவசாயிகளுக்கு உன்னதமான ஆண்டாக உறுதியாக இருக்கும். கலைத்துறையினரை பொறுத்தளவுல ஏற்கனவே நின்று போச்சு, நிதி ஆதாரம் கிடைக்கல அல்லது சரியான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல, அரசின் அனுமதி கிடைக்கல அல்லது சக கலைஞர்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா அதெல்லாம் இப்ப சரியாக கிடைக்கும். அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அல்லது நிதி ஆதாரத்திற்கான சரியான வழியை கண்டுபிடித்து நீங்க நின்று போன ப்ராஜெக்டை அல்லது ஸ்லோவாக மந்தமாக நடக்கும் ப்ராஜெக்டுகளை வேகம் எடுத்து முடிக்கும் ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல மேடையில் பேசுவதோ, சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கும் பொழுதோ, மேடை விவாத நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கும் பொழுதோ அல்லது தொலைக்காட்சி விவாதங்கள்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாலோ கம்பல்சரியா நீங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஒரு டைமுக்கு 2 டைம் வெரிஃபை பண்ணி சொல்லணும். அன்ஆர்த்தடைஸ்டு அல்லது அது வந்து உண்மையா இருக்குமான்னு சந்தேகமா இருந்தா அதை விட்டுடுங்க. இது உறுதியாக உண்மைதான் அப்படிங்கிற தகவல்களை மட்டும்தான் பேசணும். அதை மட்டும்தான் நீங்க வாட்ஸ்அப்லயோ அல்லது சோசியல் மீடியாவில் மற்ற மீடியாவில் நீங்க ஃபார்வேர்ட் பண்ணணும். இல்லைன்னா அவதூறு வழக்குகளையோ அல்லது தேவையில்லாத அவமானங்களையோ சிக்கலையோ சந்திக்க வேண்டி வரும். மற்றபடி அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த ஒரு பின்னடைவும் இருக்காது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டிய ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். மாணவ மாணவிகளுக்கும் சரி, விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி. நீங்கள் கலந்து கொள்ளும் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி. அது தேர்வாக இருக்கலாம், போட்டியாக இருக்கலாம், பந்தயமாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் வெற்றி வாகை சூடும் ஒரு அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். 2025ஆம் ஆண்டு இல்லத்தரசிகளுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தை நடத்தும் ஆண்டாக, சுபகாரியங்கள் நடக்கும் ஆண்டாக, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் ஆண்டாக, உங்களோட மதிப்பும் மரியாதையும் குடும்பத்தில் உயரும் ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டில் உங்கள் பேச்சில் நிதானமும் எந்த ஒரு ரகசியத்தையும் யாரிடமும் சொல்லாமல் ரகசியம் காக்கும் ஆண்டாக நீங்கள் அமைத்து கொண்டால் மற்றபடி இந்த ஆண்டில் எந்த சிக்கலும் இல்லாமல் சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுல உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும், உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் முயற்சி ரொம்ப முக்கியமானது. முயன்றால் இந்த ஆண்டில் எவ்வளவு பெரிய மலையை கூட நீங்கள் அசைச்சு பார்த்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆண்டாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகள் முயற்சி செய்யும் அனைத்து காரியங்களிலும் 100% வெற்றி பெறும் ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். சீனியர் சிட்டிசன்களை பொறுத்தளவுல உடல்நிலையில் ஒரு சீரான நிலை இருக்கும். உடல்நிலையில் ஏதேனும் பின்னடைவுகள் இருந்தால் அந்த உடல்நிலையில் மேம்பாடு அடையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளால் மன மகிழ்ச்சியும் உற்றார் உறவினர்களை சந்திக்கும் ஒரு அருமையான வாய்ப்பும் கிடைக்கும். அப்ப குடும்பத்தினரோடு அதிக நேரம் செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். மொத்தத்தில் 2025ஆம் ஆண்டு எல்லா வயதிலும் உள்ளவர்களுக்கும், எல்லா துறையில் உள்ளவர்களுக்கும் அவர்கள் நினைத்த ஒரு விஷயம் நடக்கும். அவர்கள் விரும்பிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் நிகழும். 7.5 ஆண்டுகள் முடங்கி கிடந்த அந்த முடக்கத்திற்கு பலனாக உங்களுக்கு அபரிமிதமான மாற்றமும் அற்புதமான வாய்ப்புகளும் வரிசையாக வரும். அதை சரியாக பயன்படுத்தினால் இந்த 2025ஆம் ஆண்டு யோகமுள்ள ஆண்டாக, உன்னதமான ஆண்டாக, மறக்க முடியாத ஆண்டாக உங்களுக்கு உறுதியாக இருக்கும். இதே போல் இன்னொரு சிறந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.